உங்களை பார்த்தா 100 வயசு மாதிரி இல்ல. உங்க இளமையின் ரகசியம் என்ன? என்ன ரகசியம்? வேலை நிறையா செய்வேன், படிப்பேன், இவ்வளவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன், காப்பி போடுவேன், அவ்வளவுதான். அப்புறம் சாப்பாடெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். காலையில் ஒரு இட்லி 2 இட்லி, மத்தியானம் சாம்பார் சாதம், நைட்டு தயிர் சாதம். அம்மாவுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி போன பிறகு ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்த பிறகு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. இப்போ மொபைல் வந்த பிறகு இன்னும் அதிகம். காலையில் எந்திரிச்சோன்னே அம்மா 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா 5:30 மணிக்கு ஃபோன் போடுவாங்க. பசங்க தூங்குவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பேசணும். உங்கள் நம்பர் என்ன? டைரி வச்சுருப்பாங்க. உடனே அதில் குறித்து வச்சுக்குவாங்க நம்பர். உடனே போட்டு பேசுவாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் டேன்னா டாக்டர்ஸ் யார் யார் ஃபேமிலியில் இருக்காங்களோ பேசுவாங்க. டீச்சர்ஸ் டேன்னா டீச்சர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேசுவாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, யாரோடலாம் பழகினாங்களோ அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. வீட்டில் நடந்துக்கிட்டே சுறுசுறுன்னு இருப்பாங்க. எங்கேயும் அதேமாரி தான் இருக்கும். தூங்கிக்கிட்டே இருந்தால் பிடிக்காது அம்மாவுக்கு. கூப்பிட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஃபோனை போடு, மாமாவுக்கு பேசு, சிஸ்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்களும் பேசுவாங்க. எங்களையும் அப்படியே ஒத்துமையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அம்மா தூங்குவாங்க இந்த 100 வயசில், அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் லைப்ரரி போனேன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறது. எங்கள் அப்பாவுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம். நாங்கள் 10 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும், கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அம்மாவையும் படிக்க சொல்லுவாங்க. அந்த குக் கிராமத்தில் அந்த காலத்தில் 1950களே விகடன், கல்கி, மஞ்சரி, கலைமகள், இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, இன்னும் என்னென்ன சுதே சமுத்திரன், தினமணி, எல்லா பேப்பர்ஸும் எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் வரும். நல்லா படிக்கணும், பண்பாக இருக்கணும், பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, சொன்னத்தை கேட்கணும், ஸ்கூலுக்கு போகணும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மாரி ஒற்றுமையான தம்பதிகள் யாரும் இருக்க முடியாது. அப்படியே ஒற்றுமையாக இருப்பாங்க. நான் வந்து கும்பகோணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், கைனகாலஜிஸ்ட்டு. நான் வந்து மிட் நைட்டு 2 மணி, நான் வர்றதே 12 மணி 12:30 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சுட்டு வருவேன். ஓபி முடிச்சுட்டு வர்றதே 12:30 மணி ஆகும். அப்போ வந்து படுத்தோடனே 2 மணிக்கு டெலிவரி கேஸ் வருதுன்னு ஃபோன் வந்தோடனே டக்குன்னு எந்திரிச்சு நான் போவேன். அம்மாட்ட கூட சொல்ல மாட்டேன். உடனே அப்படியே கதவை திறந்து போட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுவேன். அம்மா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் வர்ற வரைக்கும் உட்காந்தே இருப்பாங்க. டெலிவரி என்னமோ அந்த பேஷண்ட்டுக்கு தான். அம்மா வந்து டென்ஷனாகி இவங்களுக்கு டெலிவரி பெயின் மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. படித்தாலும் குடும்ப வேலையும் கற்றுக் கொடுத்துருவேன், கற்றுக்குவாளுவோம். சமையல் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவேன். எல்லாம் சமைப்பாளுவா, நல்லாவும் படிப்பாளுங்க. எல்லாரும் நல்லா படிப்பாள். அம்மா வந்து ஏழை பணக்காரவங்க, உயர்ந்த ஜாதி, மட்டமான ஜாதி எதையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஈக்குவல் தான். ஒரே மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுக்கறது தான் பிடிக்கும் அம்மாவுக்கு. கர்ணன் மேரின்னு சொல்லலாம். ஞாபகமாக வந்தோடனே கேட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு, என்னம்மா எப்படி இருக்காங்க, நல்லா ஆயிடுமா உடம்பு அப்படின்ட்டு. இல்லைம்மா அவங்களுக்கு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஐயோ சின்ன குழந்தை இருக்க, அவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர்னா அவங்களுக்கு உயிருக்கையில் அது ஆபத்து. ஒன்று செய்யலாமா, என் கிட்னியை வேணா ஒன்று நான் கொடுத்துட்றேன்னு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு. எனக்கு தான் 2 கிட்னி இருக்குல்ல, வயசும் ஆயிட்டு, எனக்கு என் கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு. குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க அவங்க, உடனே கொடுத்துருமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு. எனக்கு அப்படியே சந்தோஷப்படுறதா, பெருமைப்படுறதா, என்ன ஆச்சரியப்படுறதா, என்ன பண்றதே தெரியாம திக்கு முக்காடி போய் எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். நான் அது மாதிரி எதா இருந்தாலும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். அந்தமான் போயிருக்கேன், காஷ்மீர் போயிருக்கேன், போயிட்டு மெய்டுக்கெல்லாம் வந்தால் ஏதாவது கொடுத்து அனுப்பணும். நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே அவங்க வயிறும் காயம் முன்னாடி. வேலை முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது கொடுத்து அவங்க குளிர்விச்சு அனுப்ப விடுது. ஸ்கூலுக்கு வான்னு வந்து தாத்தா கூப்பிடுவாங்களாம். எங்கள் தாத்தா அவங்க அப்பா சித்தப்பா கூப்பிட்டோன்னா வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி மடியில் படுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கொக்கூர் ஐயருன்னு சொல்லி வருவார் பாட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. உடனே ஹார்மோனிய பட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு பிரமாதமாக பாட்டு கற்றுக்குவாங்க. அது மாதிரி பிடிச்சதெல்லாம் நல்லா செய்வாங்க. செல்ல பிள்ளையா வளர்ந்தாங்க அவங்க. ஆயில்மெண்ட் தான் போட்டுவாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பிடிக்காது. போய் உடனே அட்மிட் ஆகி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இல்லவே இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் அளவு ஒன்றுமே கிடையாது, என் பொண்ணே டாக்டர்னு எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்படி தன்னம்பிக்கையாக இருப்பாங்க.
ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நான் உயில் எழுதலாம்னு நினைக்கிறேம்மா, எனக்கு 95 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, நீ வந்து அதுக்குள்ள அந்த பேப்பர்லாம் வேண்டாமா, நீ வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கொடுக்குற, நீ உயில்னு போட்டு எழுதிடு, நான் வந்து நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செய்யறேன் தம்பிங்கள்ட்ட எல்லாம் பேசி. நான் மறந்து போயிட்டேன். நைட்டு வந்தோடனே நான் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு உடனே வந்து இந்த பேப்பரை கொடுத்து இதை படிமான்னாங்க. அதுல உயில்னு போட்டு அழகா எழுதியிருக்காங்க. இதான் எழுதியிருப்பாங்கன்ட்டு பார்த்தா, நான் இறந்த பிறகு உடனே அது எத்தனை மணி நேரத்துக்குள்ள அந்த கண்ணை எடுக்கணுங்கிறது முதற்கொண்டு பேப்பர்ல பிட்டு பேப்பர்ல படிப்பாங்க எல்லாம். அத்தனை மணி நேரத்துக்குள்ள நீ கண்ணை எடுத்து கண்ணு ஆஸ்பத்திரிக்கு என் கண்ணை டொனேஷன் பண்ணிடு. அதுக்கப்புறம் எந்த விதமான சடங்கு கிடங்கு எனக்கு எதுவுமே வேண்டாமா. என் பிள்ளைங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கானோ, பேர பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கான், லண்டன்ல இருக்கான், குவைத்தில் இருக்கான், அங்கங்க இருக்கானோ, அவனோ யாருக்கும் எதுவும் சொல்லாத, பறந்து அடிச்சுட்டு அங்கேருந்து வரணும்னு அவசியமே இல்லை. உடனே என் உடம்ப நீ வந்து படிச்ச தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணிடு. அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க எப்படி இவங்க இவ்வளவு வருஷம் உயிரோட இருந்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சு சயின்டிஃபிக்கா அதை வந்து எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கண்ண தண்ணி அப்படி ஓடுதுங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.